காரணமானவர்களுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இரங்கல் செய்தியில் சேலத்திலிருந்து ஒரு மருத்துவ குழு, அதாவது 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அடங்கிய அந்த மருத்துவ குழுவும் இப்போது கரூருக்கு விரைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மேலும் கவலைக்கிடமான முறையில் பலர் சிகிச்சை பெற்று வருவதால் இப்போது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூடுதல் பணியாளர்கள் தேவைப்படுவதால் சேலம் மற்றும் நாமக்கல் பகுதியிலிருந்து மருத்துவர்கள் குழுவும் உடனடியாக இப்போது அங்கு சென்று கொண்டிருக்கிறது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34 என அறிவிக்கப்பட்டாலும் 40 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான நிகழ்வில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை நடத்திய சூழ்நிலையில் உடனடியாக அவர் கரூருக்கு பயணிக்க இருக்கிறார். கரூர் அரசு மருத்துவமனையில் மட்டுமே மேலும் 60 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 10 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அந்த அவசர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது, அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விஜய் பிரச்சாரம் செய்த அந்த இடத்தில் கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்து மூச்சு திணறி பேச்சு மூச்சின்றி சாலையில் மயங்கி அடுத்தடுத்து விழுந்த காட்சிகள் அங்கு நேரில் அந்த நிகழ்வை பார்ப்போரை அதிர்ச்சியில் உறைய செய்திருக்கின்றன. அங்கு மயங்கி விழுந்தவர்களின் உறவினர்கள் கூட எவரும் இல்லாத சூழ்நிலையில் அவர்களை அங்கிருந்த பொதுமக்களே மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்களில் அழைத்து வந்த காட்சிகள் மற்றும் மயங்கி விழுந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர், குழந்தைகள் உள்ளிட்டோர் அனைவரும் மயங்கிய நிலையில் அந்த ஆம்புலன்ஸ்களில் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இதில் பெரும்பாலானோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு முன்னதாகவே அந்த மாரடைப்பு மற்றும் அந்த நீர்ச்சத்து குறைவு மயங்கிய நிலையில் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சென்னையிலிருந்து இரவு 1 மணிக்கு விமானம் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் செல்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவே அங்கு கரூர் மருத்துவமனைக்கு செல்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் 35 பேர் உயிரிழந்திருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. 34 பேர், 17 பெண்கள் மற்றும் 7 குழந்தைகள் உள்ளிட்ட 34 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் இப்போது 35ஆக அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இது 40ஆக உயரும் என அச்சம் அளிக்கக்கூடிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த மருத்துவ மனையில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். கண்ணீரும் கூக்குரலும் மற்றும் அவர்கள் கதறும் மொழிகளும் மருத்துவமனை எங்கும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றன. இப்போது 35 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூரில் விஜயின் பிரச்சார பயணத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 35 பேர் உயிரிழந்திருப்பதாக நெஞ்சை பதைவதைக்க வைக்கும் இந்த துயர செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. கரூரிலிருந்து வரக்கூடிய இந்த செய்திகள் பேரதிர்ச்சியையும் வேதனையையும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தும் வகையில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இதுவரை 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற துயரமான செய்தி வந்திருக்கிறது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. 20க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் 16 பெண்கள், 7 பச்சிளம் குழந்தைகள், 12 ஆண்கள் என அந்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இரவில் ஒரு 8 மணி அளவில் இருந்து இப்போது வரை அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்திருக்கிறது. இதனால் அந்த கரூர் முழுவதுமே கண்ணீரில் மிதக்கிறது. கண்ணீரில் மிதக்கும் அந்த கரூர் மாவட்டத்தில் 35லிருந்து 40 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படும் இந்த கூட்ட நெரிசல் நிகழ்வானது தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல
தேசம் முழுவதுமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குடியரசுத் தலைவர் பிரதமரிலிருந்து நாட்டின் அனைத்து தலைவர்களும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவில் தமிழகத்தில் இந்த விஜயின் பிரச்சார நிகழ்வு நடைபெற்றிருப்பது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்ட நெரிசல்களில் சிக்கி உயிரிழப்போரின் எண்ணிக்கை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் 35 பேர் உயிரிழந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் இதுதான் முதல் முறை. இப்போது 36ஆக உயர்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34, 35, 36 என இப்போது உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் இப்போது உயிரிழக்க தொடங்கியிருக்கிறார்கள். 31 பேர் உயிரிழந்த போது அதில் பெரும்பாலானோர் அந்த சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே உயிரிழந்தார்கள் என தகவல் வெளியானது. இப்போது சிகிச்சை அளித்தும் பலனின்றி மேலும் ஒரு 5 பேர் உயிரிழந்தது கூடும் என தெரிகிறது. இப்போது உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும் என தமிழக அரசு இப்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதில் 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என இப்போது தகவல் வந்துள்ள நிலையில் இந்த உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கான நிவாரண அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கரூரில் பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் நடிகர் விஜய். கூட்ட நெரிசலில் இதுவரை 37 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கிறது. தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. 17 பெண்கள், 11 ஆண்கள், 9 குழந்தைகள். 17 பெண்கள், 11 ஆண்கள், 9 குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள். 9 பேர் பெற்றோருடன் சென்ற 9 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருப்பது எதற்காக இந்த உயிரிழப்பு நிகழ்ந்தது என்பதே தெரியாமல் இந்த உயிரிழப்பானது நிகழ்ந்திருப்பது மேலும் ஒரு சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 17 பெண்கள், 11 ஆண்கள், 9 பச்சிளம் குழந்தைகள் என இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 37 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது.